ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் நமஸ்திரிபுர சுந்தரியை ஸ்ரீ பாதுகாம் பூஜையாமி தர்ப்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணோம். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹிருதயதேவி ஸ்ரீ பாதுகாம் பூஜையாமி தர்ப்பயாமி. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சிரோதேவி ஸ்ரீ பாதுகாம் பூஜையாமி தர்ப்பயாமி. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் காமேஸ்வரி ஸ்ரீ பாதுகாம் பூஜையாமி தர்ப்பயாமி. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் பகமாலினி ஸ்ரீ பாதுகாம் பூஜையாமி தர்ப்பயாமி. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் நித்யக்லின்னா ஸ்ரீ பாதுகாம் பூஜையாமி தர்ப்பயாமி. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சர்வாச்சா பரிபூரக சக்கர சுவாமினி ஸ்ரீ பாதுகாம் பூஜையாமி தர்ப்பயாமி. பாலா திரிபுர சுந்தரிகிட்ட போயிட்டோம். பாலா திரிபுர சுந்தரிகிட்ட போயிட்ட உடனே என்ன ஆறுது? சர்வாச்சா பரிபூரக சக்கர சுவாமினி. என்ன சுகமான நாமாவளி எப்படி போட்டிருக்காங்க? சர்வாச்சா பரிபூரக சக்கர சுவாமினி. அந்த இடத்துல என்ன? என்னுடைய எல்லா ஆசைகளையும், என்னுடைய எல்லா கோரிக்கைகளையும், என்னுடைய எல்லா வேண்டுதலையும், என்னுடைய எல்லா நியாயமான ஆசைகளையும் நீ நிறைவேற்றி தாயே அப்படின்னு சொல்கிறதுக்காக அம்பாளே என்ன பண்ணுறாளாம்? சர்வ ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய சக்கரமாக நான் இருக்கிறேன்னு பாலா திரிபுர சுந்தரி சொல்கிறான். சர்வாச்சா பரிபூரக சக்கர சுவாமினி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், எல்லாம் வாஸ்தவம் தான். சர்வாச்சா பரிபூரக சக்கர சுவாமினின்னு சொல்லிட்டு எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவளான பாலா திரிபுர சுந்தரி பாலை, 9 வயது குழந்தை, அம்பாளுடைய வளர்ப்பு குழந்தை, எல்லாம் வாஸ்தவம்தான். நேரத்தில் நம்ம மனசு இருக்க கோளாறு பண்ணோம். இதை செய்யாத, அதை செய்யாத, அதை ஏன் செய்கிற, இதை ஏன் செய்கிற, ஏன் அங்கே போகிற, அதை ஏன் கேட்குற, இதை ஏன் கேட்குற, இது வேண்டாம், இது வேணும், சே இதே தானா அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த மனசு பாடாப்படும். எப்படி மனசு பாடாப்படுது? இன்றைக்கி காத்தால் எழுந்த உடனே நம்ம என்ன சொல்கிறோம்? சே இன்றைக்கி லைஃபே அவ்வளோதான், இன்றைக்கி நமக்கு லைஃப் இல்லை, யார் முகத்தில் விழிச்சோமோ முழிச்சோமோ இன்றைக்கி லைஃபே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றது. அப்பா வேண்டவே வேண்டாம்ப்பா, இந்த பூமியில் இனிமேல் ஜனிக்கவே கூடாது, என்ன இந்த பூமியில் இனிமேல் ஜனிக்கவே கூடாது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். சில நேரத்தில் என்ன சொல்கிறோம்? நான் ஏன் தான் இந்த பிறவி எடுத்தேனோ அப்படின்னு சொல்கிறோம். சில நேரத்தில் என்ன சொல்கிறோம்? இன்றைக்கி நான் ஹாப்பி மூடில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். காத்தால் எழுந்த உடனே என்ன தோன்றுறது? நேற்று செஞ்சது நம்ம இப்படி செஞ்சுருக்க கூடாது, இப்படி செஞ்சுருக்கிறோமே, நம்ம அதனால தான் அவஸ்தைப்பட்டுருக்கோன்னு தோன்றுறது. எல்லாம் வாஸ்தவம் தான். ரெக்டிஃபை பண்ணிக்கிறோமா, அதை திருத்திக்கிறோமா? இல்லை. அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பாலா திரிபுர சுந்தரி பாலை அவளை கண்ணாடி மாதிரி வைத்துக்கொண்டு அவளுக்கு நேர் நின்று பேசுவதாக, அம்மா இந்த மனசு என்ன பாடுபடுத்துதும்மா, இப்படிலாம் நினைக்க வைக்கிறது, இப்படிலாம் என்னை சிந்திக்க வைக்கிறது, இப்படிலாம் என்னை செய்ய வைக்கிறது. எனக்கு சரின்னு தோணுனா கூட எனது மனசாட்சி சொல்கிறது சரின்னு சொல்கிறது, ஆனால் என்னுடைய புத்தி சொல்கிறது தவறுன்னு சொல்கிறது. சில நேரத்தில் மனசாட்சி தவறுன்னு சொல்கிறது, சில நேரத்தில் புத்தி சரின்னு சொல்கிறது. இப்படி இருக்கும்போது நான் என்னுடைய மனசாட்சியாக உன்னை வச்சுட்டுருக்கேன். என்னை மனசாட்சி நீ தான் கண்ணாடி, அதனால் நான் முன்னாடி நான் இன்றைக்கி பேச போகிறேன். அம்மா எனக்கு இந்த மாதிரி கெட்ட இதெல்லாம் கொடுக்காத, எனக்கு இந்த மாதிரி கெட்ட நினைப்பெல்லாம் கொடுக்காத. எனக்கு நல்லா தெரியுது அவங்க கூட பழகக்கூடாது, இந்த தவறு செய்யக்கூடாது, இந்த கோப குணம் எனக்கு வரக்கூடாது, இந்த தீங்கு செய்யக்கூடாது, இந்த தீய செயல் எனக்கு செய்யக்கூடாதுன்ட்டு எனக்கு தெரியுது. இருந்தாலும் நீ பாலா திரிபுர சுந்தரி மாதிரி கண்ணாடி மாதிரி நீ இருக்க, என்னுடைய மனசாட்சியாக உன்னை வச்சுட்டு இருக்கிறேன். என் மனசாட்சிப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு பெரியவங்க சொன்னால் கூட அதை நான் செய்யறதில்ல. அதனால் இன்னிலேருந்து நான் பிரதிக்கை எடுத்துட்டேன். என்ன பிரதிக்கை? இந்த கண்ணாடியில் நின்று நான் பேச போகிறேன். நான் இனிமேல் சரியாக என்னுடைய வாழ்க்கையை செப்பனிட்டுக்கிறேன், நான் தீங்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு ஒன்று பாலா திரிபுர சுந்தரி இவனுக்கு நல்ல மனசையும் கொடுக்குறா, நல்ல புத்தியும் கொடுக்குறா.
சில நேரத்தில் நாம் சாமர்த்தியத்தால் இந்த வாழ்க்கையை நடத்துகிறோம், சாமர்த்தியத்தால் ஜெயிச்சிட்டோன்னு நினைக்கும்போது கர்வம் தலை தூக்குது. அப்போ தான் அதிகமாக நம்ம கண்ணாடியை பார்க்கணும். என்ன கண்ணாடியை? பாலா திரிபுர சுந்தரிங்கிற கண்ணாடியை பார்க்கணும். ஏன் தெரியுமா? ராஜராஜேஸ்வரி முன்னாடி இருந்தால் சில நேரத்தில் நம்மளை மன்னிச்சுடுவா. பாலா திரிபுர சுந்தரி அப்படி கிடையாது. என்ன செய்வா? டேய், நீ தவறாக நடக்கக்கூடாது, நீ தவறான வழியில் போகக்கூடாது, நீ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன சொல்லுவா? நான் உனக்கு எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கிறேனோ இல்லையோ, நான் எல்லாத்தையும் உனக்கு சரி பண்ணி தரேனோ இல்லையோ, நீ எப்படி தவறாக நடப்பேன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி மூலியமாக நமக்கு பேசுவா. அந்த கண்ணாடியாக இருக்கிற பாரு, அப்போ நம்ம அவகிட்ட பேசுவா. இந்த மாதிரி நீ வெளில பண்ணக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி. சரி, அப்படியா? சரி, நீங்கள் சொல்கிறீங்க சுவாமி, அதெல்லாம் வாஸ்தவம் தான். பாலா அந்த அம்பாளை அவ்வளோ தூரம் பண்ணுவான் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த அம்பாளை நான் எப்படி வழிபடுறது, எப்படி நான் தொழறது, எப்படி நான் இருக்கிறது கேட்டாக்கா, அதுதான் ஐம் க்ளீம் சௌ. ஐம் க்ளீம் சௌ. சௌ க்ளீம் ஐம். ஐம் க்ளீம் சௌ. மூலப்பதியடியோ மூவிரண்டு விடதிலே சலமாய் வளர்ந்த கம்பம். மூலப்பதியடியோ மூவிரண்டு வீடதிலே சாலமாய் வளர்ந்த கம்பம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், இப்படி ஆரம்பிச்சு சகசிராரம் வரைக்கும் 6 சக்கரம் இருக்கு. இந்த 6 சக்கரத்திலையும் யோக நிலையில குண்டலினி மூலாதாரத்தில் தூங்கின்னு இருக்கு. தூங்கின்னு இருக்கும்போது ஐம் க்ளீம் சௌ. சௌ க்ளீம் ஐம். ஐம் க்ளீம் சோ சொல்லும்போது மூச்சு காத்து வழியா அந்த குண்டலிங்கிற பாம்பு, மூலாதாரத்தில் தூங்கிட்டு இருக்கிற பாம்பு சுவாதிஷ்டானம் வழியாக வந்து மணிபூரகத்தில் வந்து ஹிருதயத்தில் வந்து விசுத்தியில் வந்து ஆக்ஞையில் வந்து சகசிராரம் வரைக்கும் அங்கேருந்து குண்டலினி எழுந்துக்கிறது. எழுந்துட்டு ஒரு சக்கரமா, எப்படி சக்கரம் பேதலிச்சுண்டு பேதலிச்சுண்டு வருது. அங்கிருந்து வரும்போது நம்முடைய அகங்காரம் தடுக்கிறது, அங்கிருந்து வரும்போது நம்முடைய கர்வம் தடுக்கிறது, அங்கிருந்து வரும்போது நம்முடைய படிப்பு தடுக்கிறது, அங்கிருந்து வரும்போது நம்முடைய வினைகள் தடுக்கிறது. இந்த வினைகள்லாம் இருந்துட்டு அந்த சக்கரங்கள்லாம் என்ன பண்ணுது? அதில் பேதலிச்சுண்டு பேதலிச்சுண்டு உடச்சுண்டு மேலே வருது. வரும்போது சகசிராரத்தில் கூடுது. பூர்வ மத்தியில் இருக்கும்போது அங்கே தான் பாலா திரிபுர சுந்தரி விளையாடுறா. பாலா திரிபுர சுந்தரி எப்படி? மூலப்பதியடியோ மூவிரண்டு விடதிலே சலமாய் வளர்ந்த கம்பம். இந்த வழியா அந்த மூவிரண்டு 6 வீடுகள் அங்கேருந்து நேராக வந்து சகசிராரத்தில் இருக்கும்போது அமிர்தமாக கிடைக்கிறது. அது எப்படி சுவாமி அமிர்தமாக கிடைக்கும்? எப்படி சாமி இப்படிலாம் வாஸ்தவம் தானா அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்து என்ன பண்ணுற? தத்துவ முதிரையை வச்சுட்டு சின்முதிரையை வச்சுட்டு அந்த ஐம் க்ளீம் சோ பாலாவை சொல்லும்போது எப்படி? நினது பெருமையை நினது ஜெபத்தை சாற்றிட நினைத்திட செப்பிட மதித்திட போற்றிட என் வாயெல்லாம் தித்திக்கும் ஊனெல்லாம் தித்திக்கும் உயிரெல்லாம் தித்திக்கும்னு சொல்ற மாதிரி எங்க தித்திக்கிறது? ஆக்ஞா சக்கரத்தில் வந்துட்ட உடனேயே நமக்கு வந்து ஆனந்தம் கிடைச்சிடுறது. சகசிராரத்தில் வந்துட்ட உடனே பேரானந்தம், சகசிராரத்தில் வந்துட்ட உடனே அமிர்தம் பொழியறது. இங்கே இந்த இடத்துல தித்திக்கும். அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நீ வந்து பாலா திரிபுர சுந்தரியை வந்து குழந்தையா நம்ம என்ன பண்ணுறோம்? ஆவாகனம் பண்ணி முதல்ல பாதத்தை அலம்பி அர்க்கியத்தை கையில் கொடுத்து நைவேத்தியம் பண்ணி தர்ப்பணம் பண்ணி பூஜையை பண்ணி வஸ்திரத்தை கொடுத்து உபச்சாரம் பண்ணி குழந்தைதானேன்னு சொல்லிட்டு அதை ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்தை நினைச்சோன்னா இவன் ஏமாந்துருவான். குழந்தைதானேன்னு சொல்லிட்டு நாம பாட்டுக்கு இருந்துடலான்னு சொன்னாக்கா குழந்தை சிரிச்சுட்டே இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும். குழந்தை சண்டித்தனம் பண்ணிடுதுன்னு வச்சுக்கோ, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால குழந்தைய வந்து என்ன பண்ணணும்? அதை கொண்டாடும் போது எப்படி பண்ணணும்னா, அம்மா நீ தெய்வம், நீ தாய், அப்பா என்னுடைய வீட்டில் மங்களத்தை கொடு,
என்னுடைய வீட்டில் சௌபாக்கியத்தை கொடு, என்னுடைய வீட்டில் சௌக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வேண்டின்றோன்னாக்க அள்ளி அள்ளி வாரி வாரி வழங்குற, மாறி மாறி மழை மாறி கொடுக்குறா. குமார் யை நமஹ, பாலா திரிபுர சுந்தர் யை நமஹ, பரபிரம்ம பிரகாசின் யை நமஹ, திரிபுர சுந்தர் யை நமஹ. நாமாவளிலாம் எப்படி சொல்கிறோம் உட்காந்துட்டு? இந்த மாதிரி என்னென்னலாம் சர்வரோக பிரச்சமன் யை நமஹ, பவரோகக்ஞை நமஹ, பிறவிப்பிணியை களைவாயாக, எனக்கு மங்களத்தை கொடுப்பாயாக. பிறவிப்பிணையை களைவாயாக, எனக்கு மங்களத்தை கொடுப்பாயாக. எனக்கு மங்களத்தை கொடுத்து விட்ட பின்பு அந்த இடத்திலே அமங்கலம் என்ற சொல்லே இல்லை, அமங்கலமே வீட்டில் நிறைவதில்லை. அது மாத்திரம் இல்லாமல் அமங்கலமே வீட்டில் இல்லை என்றால் கூட அமங்கலமே வீட்டில் இல்லை. அது மாத்திரம் இல்லைன்னா இவனுக்கு என்ன ஆகும்? குழந்தை. என் மனசு பூ மாதிரி இருந்தது சார், என் லைஃப் இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? என் மனசு பூ மாதிரி இருந்தது. என்ன சொல்ல வராம? என் மனசு குழந்தை மாதிரி இருந்தது, என் மனசில் சூதும் வஞ்சகமும் இல்லை, மலர்ந்த மலர் போல என் மனசு இருந்தது, குழந்தை மாதிரி இருந்தது. என்னுடைய வயசாக ஆக 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 எல்லாம் என்னென்ன வரக்கூடாதோ எல்லாம் வந்துடுச்சு. வயசாக ஆக 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 எல்லாம் எது எது வரக்கூடாதோ எல்லாமே வந்துடுச்சு. எல்லாமே வந்துட்ட உடனே கல்மஷம் வந்துடுச்சு, விஷமம் வந்துடுச்சு. குழந்தை மாதிரி மனசு இருக்கணுங்கிறதுக்காக தான் குழந்தையான பாலாவை பூஜை செய்ய வேண்டும். பாலாவை தொழுது விட்டால், அந்த மகாமேருக்கு பூஜை செய்து விட்டால், இந்த மாதிரி பூஜை செய்து விட்டால், படிப்பு, கல்வி, ஞானம், தேஜஸ், மதிப்பெண்கள், அதிகமான மதிப்பெண்கள், ஞாபக சக்தி, நினைவாற்றல், அறிவாற்றல். பாலாவை பூஜை செய்தால் நமஸ்திரிபுர சுந்தர்யை நமஹ, ஹிருதயதேவ்யை நமக, சிரோதேவ்யை நமக, சிகாதேவ்யை நமக, கவச்சதேவ்யை நமக, நேத்திரதேவ்யை நமக, அஸ்திரதேவ்யை நமஹ. இப்படி பூஜை பண்ணியாச்சுன்னாக்கா லோகத்தில் தனியான இடம், அவனுக்கு தனியான இடம், மதிப்பு மிகுந்த இடம், கௌரவம் அவனுக்கு கிடைக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே என்ன கிடைக்கிறது அப்படின்னு கேட்டாக்கா, நல்ல சத்தானவன், கௌரவமானவன், லைஃப்பில் நல்ல ஒரு வாழ்க்கையை அவன் அனுபவிச்சிருக்கான், நல்ல வாழ்க்கை அனுபவிக்கும்படியான நிலையை வைத்து விடுகிறாள். தகாத காரியம் அது பண்ணிட்டு வந்து நிற்பாங்க. ஐயோ கேட்கவே சகிக்க முடியல, இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு அம்மா பசங்கள்லாம் வந்து பண்ணிட்டு வந்து நிற்கிறது, நான் நினைக்கவே இல்லை உன்னை எப்படி வளர்த்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து சொல்லும்போது அந்த குழந்தையே சரியாகும்படியாக, புத்தி மாறும்படியாக, நல்ல புத்தி இருக்கும்படியாக வந்துட்டு, அம்மா வந்து அம்மா என் வயிற்றில் பாலை வார்த்தையே அப்படின்னு சொல்லும்படியான அளவிலே செய்து விடுகிறாள். வயிற்றில் பாலை வார்ப்பால் பாலா என்று சொல்லிக்கொண்டு நீங்களெல்லாம் நீங்காத செல்வம் நிறைந்து வாழ வேண்டும் என்று எம்பெருமானார் புவனேஸ்வரி சுவாமியுடைய திருவடிகளை சிந்தித்து கொண்டு ஆசீர்வதிக்கிறோம். ஜெய் புவனேஸ்வரி.